ஓசூரில் நடைபெற்ற மறுசுழற்சி தொழில்நுட்ப மாநாட்டில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஓசூர் 2வது சிறு தொழில்நுட்ப பூங்காவில் இயங்கி வரும் தனியார் பன்னாட்டு நிறுவனம் சார்பில் மறுசுழற்சி தொழில்நுட்பம் குறித்த திறந்தவெளி செய்முறை மாநாடு நடைபெற்றது. நகராட்சி திடக்கழிவு, உயிரி சுரங்கம், கட்டடங்களை இடிப்பதன் மூலம் பெறப்படும் கழிவுகள் உள்ளிட்ட துறைகளில் எதிர்நோக்கப்படும் அறைகூவல்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டன. மறுசுழற்சி தொழில்நுட்பம் மூலம் தொழிற்சாலை கழிவுகளை திறம்பட கையாள்வதற்கான அதிநவீன எந்திரங்கள் மாநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டன. பாறை கழிவுகளையும் தூளாக்கி மறுசுழற்சிக்காக அளிக்கும் எந்திரங்களின் செயல்பாடுகளை பன்னாட்டு நிறுவன நிர்வாகிகளும் தொழிற்சாலை ஊழியர்களும் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். பெருநகரங்களில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் மற்றும் குப்பைகள் மலை போல் குவிந்து கிடப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க மறுசுழற்சி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவது அவசியம் என மாநாட்டில் எடுத்துரைக்கப்பட்டது. தொழில்துறை தலைவர்களை ஒன்றிணைத்து மறுசுழற்சியில் நாளுக்கு நாள் ஏற்படும் முன்னேற்றங்களை பகிர்வதன் மூலம் தூய்மையான பசுமையான உலகத்தை உருவாக்க முடியும் என பன்னாட்டு நிறுவன நிர்வாகிகள் தெரிவித்தனர்.